Good morning, children. இன்னைக்கு நம்ம imperative sentences எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். imperative sentenceல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா request, advice, instruction, command or order இல்லைங்களா? ஓகே, இங்க பார்த்தீங்கன்னா first request type sentence எப்படி ஆக்டிவ்ல இருந்து நம்ம பாசிவ்க்கு சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே ரிக்வெஸ்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா அது ப்ளீஸ் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் வேர்டை வச்சு தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அது கூட நெக்ஸ்ட் வேர்பும் வரும். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்குமே எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் வரவே வராது, கண்டிப்பா வரவே வராது. எப்பவுமே ப்ரெசன்ட் டென்ஸோட வேர்ப் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் வரும். இந்த 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ்க்குமே அது மட்டும்தான் வரும். ரிக்வெஸ்ட், அட்வைஸ், இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், இது எல்லாத்துக்குமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எதுக்குமே வரவே வராது, ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்ப் மட்டும்தான் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட்டுக்கு ப்ளீஸ் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட் வேர்ட் வந்து போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அது கூட வேர்ப் வரும். அது ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க ப்ளீஸுங்கிறத எடுத்துட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், யூ ஆர் requested to என்ன பண்ணுவோம், you are requested to அப்படிங்கறத நம்ம போடுவோம். போட்டு அது கூட ஏற்கனவே என்ன verb என்ன இருக்கோ மீதி அது அப்படியே வந்துடும் சென்டென்ஸ்ல. நெக்ஸ்ட் இதுவே ரிக்வெஸ்ட் டைப்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா அதை எப்படி பண்ணுவோம், ப்ளீஸ் போடுவோம் பிளஸ் டு நாட். ஆக்டிவ்ல எப்படி வரும், டு நாட் வரும். ஓகேங்களா? அதே போல பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது சேம், யூ ஆர் ரிக்வெஸ்டட் டுக்கு நடுவுல என்ன வரும், நாட்ங்கிற நெகட்டிவ் வேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அட்வைஸ் டைப் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் டைப்னா வெறும் verb மட்டும் வரும், ப்ளீஸ் இந்த மாதிரி எதுவும் வராது இல்லைங்களா. ஏன்னா நம்ம அட்வைஸ் தான் கொடுக்க போறோம், ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ என்ன வரும், verb வரும். அதே ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இங்கே நம்ம யூஆர் ரிக்வெஸ்டட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ரிக்வெஸ்ட் டைப்புக்கு இங்கே என்ன பண்ணுவோம், எல்லாமே as usual அதே தான், அட்வைஸ்டு. ரிக்வெஸ்டடுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், அட்வைஸ்டு அப்படிங்கிறத மட்டும் போடுவோம். ஸோ you are advised to plus verb V1 form. ஓகேங்களா, V1 form அதாவது present tense form வரும். அதே போல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு என்ன வரும், எப்படி வரும், do not plus verb வரும். do not கூட verb சேர்ந்து வரும். அதுவே பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது you are advised not to என்ன வரணும், you are advised not to plus verb வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி டைப் சென்டென்ஸ்க்கு எப்படி வரும் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ்ல verb அப்படியே மட்டும்தான் வரும். அதுவே பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட். ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறோம் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ என்ன வரும், யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட். என்ன வரும், அட்வைஸ்டுக்கு பதிலாக ரிக்வெஸ்டடுக்கு பதிலாக இங்கே இன்ஸ்ட்ரக்டட் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு பிளஸ் verb. என்ன verb இருக்கோ, ஆக்டிவ்ல என்ன verb இருக்கோ அதுவே தான் பாசிவ்லயும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெகட்டிவ். இதுவே இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் டைப் சென்டென்ஸ்க்கு. நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், do not. என்ன பண்ணுவோம், do not கூட verb யூஸ் பண்ணுவோம். அதுவே பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது you are instructed not. இந்த இன்ஸ்ட்ரக்டடுக்கும் டூக்கும் நடுவில் என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுவோம். யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பிளஸ் verb as usual என்ன இருக்கோ மீதி ஆக்டிவ்ல அதை அப்படியே பாசிவ்க்கு நம்ம எழுதிப்போம். நெக்ஸ்ட் கமாண்ட் டைப் சென்டென்ஸ். கமாண்ட் அப்படி இல்லைன்னா ஆர்டர் கொடுக்குற டைப் சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல verb வரும். அதே என்ன பண்ணுவோம், நம்ம பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது ஆர்டர்டு. என்ன பண்ணுவோம், ஆர்டர்டு அப்படிங்கிறத மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவோம். யூ ஆர் ஆர்டர்ட் டு பிளஸ் verb. நெக்ஸ்ட் அதுவே நெகட்டிவா இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் டைப் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா do not plus verb. do not plus verb.
ஓகேங்களா? இப்போ நம்ம பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது you are ordered not நெகட்டிவ் வேர்ட் போடுவோம் to. You are ordered not to plus verb. இப்படிதான் நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது இதோட ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம புக்குக்கு போகலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு ரிக்வெஸ்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிக்வெஸ்ட்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஆக்டிவ் வாய்ஸ் a request begins with please. ஆக்டிவ் வாய்ஸ்ல ரிக்வெஸ்ட் டைப் சென்டென்ஸை எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ப்ளீஸ் அப்படிங்கிற வேர்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். when we change a request from active to passive voice, ஆக்டிவா பாசிவ்ல இருந்து சேஞ்ச் பண்ணும்போது we should begin with the sentence with you are requested to. என்ன பண்ணுவோம்? you are requested to அப்படிங்கிறத போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். in place of please, please அப்படிங்கிற வேர்டை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? you are requested to அப்படிங்கிறத போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். if the request is a negative form, அதுவே அந்த request negative formல இருந்துச்சுன்னா the request in passive voice should begin with you are not. என்ன பண்ணுவோம்? இப்படி notங்கிற நெகட்டிவ் வேர்டை மட்டும் நம்ம மிடில் சேர்க்கிறோம். you are requested not to, you are requested not to அப்படிங்கிறத நம்ம மாற்றுவோம், போட்டு மாற்றுவோம். பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. ப்ளீஸ் அசெம்பிள், ப்ளீஸ் இருக்கா? ப்ளீஸ் அசெம்பிள் இன் தி கிரவுண்ட். ஆக்டிவ்ல எப்படி இருக்கு? ப்ளீஸ் அசெம்பிள் இன் தி கிரவுண்ட். இங்க அசெம்பிள்ன்றது பாருங்க ப்ரெசன்ட் வேர்ப் இல்லைங்களா? ப்ளீஸ் அசெம்பிள் இன் தி கிரவுண்ட் ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. நம்ம என்னமா மாற்றணும்? பாசிவா சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ப்ளீஸ் அப்படிங்கிறத வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? யூ ஆர் requested to assemble in the ground. மீதி இருக்க verb எல்லாத்தையும் என்ன பண்றோம்? நாம மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா எழுதிக்கிறோம். you are requested to assemble in the ground. பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிள் இல்லைங்களா இது? ஓகே, இங்க நெகட்டிவ், அதோட நெகட்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ளீஸ், ப்ளீஸ்ங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கோமா, போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா? ப்ளீஸ் do not, நெகட்டிவ் ஃபார்முக்காக நெகட்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம்? ப்ளீஸ் do not use mobile phones here. ஆக்டிவ்ல எப்படி பண்ணியிருக்கோம்? ப்ளீஸ் do not use mobile phones here. இப்போ பாசிவ்க்கு எப்படி சேஞ்ச் பண்ணணும் பாருங்க. you are requested not to. என்ன போட்டிருக்கோம்? you are requested அப்படின்னா பாசிட்டிவ் டைப் சென்டென்ஸ்க்கு போட்டோம். இங்க நெகட்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால you are requested not to use mobile phones here. இந்த verb எல்லாம் பார்த்தீங்கன்னா as usual என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் அட்வைஸ் டைப். அட்வைஸ்க்கு என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். when we change an advice from active to passive, நம்ம ஒரு அட்வைஸ் சென்டென்ஸை ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? we should behind the sentence with you are advised to. என்ன பண்ணுவோம்? you are advised to அப்படின்னு என்ன பண்ணுவோம்? பாசிவ்ல மாற்றும் போது நம்ம சேஞ்ச் போடுவோம். you are advised to அப்படின்னு போடுவோம். if the advice is in negative form, ஒருவேளை அந்த அட்வைஸே நெகட்டிவ் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா it should begin with you are advised not to. என்ன போடுவோம்? you are advised not to. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சிங்களா? அட்வைஸ் டைப் சென்டென்ஸை நம்ம எப்படி ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒர்க் ஹார்ட். என்ன கொடுத்துருக்காங்கப்பா? ஒர்க் ஹார்ட். ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது அப்படியே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம் பாசிவ்ல? you are advised, என்ன போட்டிருக்காங்க? you are advised. ஏன்னா ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு அட்வைஸ் இல்லைங்களா? அதனால இங்க you are advised to work hard. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லைங்களா?
ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நெகட்டிவ் டைப் சென்டென்ஸ்க்கு டு நாட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. டு நாட் eat junk food. ஆக்டிவ்க்கு டு நாட் eat junk food. அதுவே பாசிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு என்ன போடணும்? யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு eat junk food. eat junk food. பாசிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. சிமிலர்லி இதே போல தான் யூ கேன் ஆல்சோ யூஸ் தி ஃபாலோயிங் ஃபார் அதர் இம்பரேட்டிவ்ஸ். இன்னும் 2 டைப்ஸ் இருக்கு இல்லைங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் இருக்கு அண்ட் ஆர்டர் டைப் இருக்கு இல்லைங்களா? கமாண்ட் சென்டென்ஸ். அதுக்கும் அதே தான். எப்படி பார்த்தீங்கன்னா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் டைப்பாக இருந்துச்சுன்னா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் டு. அதுவே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா யூ ஆர் இன்ஸ்ட்ரக்டட் நாட் டு. கமாண்ட் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆர்டர்ட் டு. நெகட்டிவ் ஃபார்மாக இருந்துச்சுன்னா யூ ஆர் ஆர்டர்ட் நாட் டு. இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளானது எது? ஆக்டிவ் பாசிவ் சேஞ்ச் பண்ணுறது இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். ஏன்னா நம்ம எதுவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. அதில் என்ன வேர்ப்ஸ் இருக்கோ அதை அப்படியே தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அன்ஸ்பெசிஃபைட் சப்ஜெக்ட். அதாவது நம்ம சென்டென்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த சென்டென்சஸ்ல சப்ஜெக்ட் எங்க இருக்கும்? சென்டென்ஸோட பிகினிங்ல இருக்கிறது தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த அன்ஸ்பெசிஃபைட் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா, இந்த சம் ஒன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தாலும், சம்படி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்தாலும், நோ ஒன், நோபடி, நன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம ஆக்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்டை நம்ம விட்டுடுவோம். நம்ம சொல்ல மாட்டோம். சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆக்டிவ்ல வரும்போது எப்படி வரும், பாசிவ்ல வரும்போது எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்டிவ்ல சம் ஒன் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்பெசிஃபிக்னா என்னன்னா இவங்க தான் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லலை. இங்க சம் ஒன் அப்படின்னா யாரோ ஒருத்தர் இல்லையா? சம்படி அப்படின்னா அதுவும் யாரோ ஒருத்தர். நோ ஒன் யாருமே தெரியல, யாருமே இல்லை. நோபடி அதுவும் அதே மீனிங் தான், யாருமே தெரியாது, யாருமே இல்லை. நன்னாலும் யாருமே இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லவே இல்லை. இதுதான் என்னன்னு சொல்றோம்? அன்ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். என்ன சொல்றோம்? அன்ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸ்ல இந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதை ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது நம்ம நிச்சயமா இந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம என்ன பண்ணலாம்? ஒமிட் பண்ணிடலாம், விட்டுடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க பாருங்க. Okay. இப்போ இந்த சம் ஒன், சம்படி, நோ ஒன், நோபடி, நன் அப்படிங்கிறத நம்ம மாற்றும் போது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணலாம்? இந்த சம் ஒன் அப்படிங்கிறத விட்டுட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் நம்ம போடலாம். அதே போல சம்படி அப்படிங்கிறது மட்டும் விட்டுட்டு இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் நோ ஒன். நோ ஒன் அப்படிங்கிறது என்ன? நோ அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நெகட்டிவ் டைப், நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்டை விட்டுருவோம். சப்ஜெக்டை விட்டுட்டு நாட் என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு முன்னாடி நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அதே போல நோபடி அப்படிங்கிறத விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன்? நோபடிங்கிறதுலையும் நோ இருக்கு இல்லைங்களா? நெகட்டிவ் ஃபார்ம் இல்லைங்களா? அதனால நாட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவோம்? விட்டுருவோம். தேவையே இல்லை. நம்ம மாற்றும் போது பாசிவ் வாய்ஸ்க்கு சப்ஜெக்ட் தேவையே இல்லை. நெக்ஸ்ட் நன். நன்னுனா என்ன? இதுவும் நெகட்டிவ் வேர்டு இல்லைங்களா? ஸோ அதுக்குமே நம்ம சப்ஜெக்டை விட்டுடுறோம். நன் நெகட்டிவ் ஃபார்ம்ங்கிறதுனால நாட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம புக்கு பார்க்கலாம். புக்கில் இருக்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும்.
ஓகே, இப்போ அதே தான் பாருங்க. அந்த அன்ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புக்கில் கொடுத்துருக்காங்க. ஒமிட்டிங் தி ஏஜென்ட், ஏஜென்ட்னா வேற ஒன்றும் இல்லை, சப்ஜெக்ட். ஓகேங்களா, இங்கே பாருங்க. இன் தி சென்டென்சஸ் பிகினிங் வித், எந்தெந்த சென்டென்சஸ்லாம் சம் ஒன், நோ ஒன் அப்படின்லாம் வருதோ அது என்ன பண்ணணும், ஸ்டார்ட் ஆகுதோ, இது இந்த சம் ஒன் நோ ஒன் அப்படிங்கிற நவுனை வச்சு ஸ்டார்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், omit the agent in the passive voice. அந்த சப்ஜெக்ட் நம்ம என்ன பண்ணுவோம், someone no one அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிவ் வாய்ஸ்ல omit பண்ணிடுவோம். omit பண்ணிடுவோம்னா விட்டுருவோம், தேவையில்லை போட தேவையில்லைன்னா என்ன பண்ணுவோம், விட்டுடுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. somebody has taken away my book. யாருன்னே தெரியல, யாரோ ஒருத்தவங்க புக்கை என்ன பண்ணிக்கிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. somebody has taken away my book, என்னோட புக்கை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்டிவ் ஃபார்ம்ல somebodyன்ற வேர்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுவே பாசிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது பாருங்க. மை புக், நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஜெக்டை தானே சப்ஜெக்டா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போ அதே போல மை புக் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், அதை போட்டு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்றோம். மை புக் has been, has வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், has been அப்படின்னு சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா. has been taken away, அவ்வளோதான். இந்த somebody அப்படிங்கிற சப்ஜெக்ட் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. மை புக் has been taken away, பாசிவ்ல ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு பாருங்க. மை புக் has been taken away, somebody அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம போடவே இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சம்படி அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. சம்படி பாருங்க. நோ ஒன் ஹேஸ், நோ ஒன் இல்லையா, நோ ஒன் ஹேஸ் பாட் தி டிக்கெட்ஸ். ஒருத்தர் கூட என்ன பண்ணலாம், டிக்கெட் வாங்கவே இல்லை, யாருமே வாங்கவே இல்லை அப்படிங்கிறத இதோட மீனிங் இல்லைங்களா. இப்போ யாருமே வாங்கவே இல்லை, அப்போ என்ன என்ன சென்டென்ஸ் இது, பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லைங்களா. யாருமே வாங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலையா, அதனால ஒருத்தர் கூட வாங்கவே இல்லை. நோ ஒன் அப்படின்னா ஒருத்தர் கூட வாங்கவே இல்லை, டிக்கெட்ஸ் வாங்கவே இல்லை. ஆக்டிவ்ல நோ ஒன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ இதை பாசிவ்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அஸ் யூஷுவல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம், சென்டென்ஸோட பிகினிங்கில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. தி டிக்கெட்ஸ் ஹேஸ் பாட் இருக்கு இல்லைங்களா. ஸோ என்ன பண்ண போகிறோம், ஹேவ் நாட். ஏன் நாட் இங்கே போட்டிருக்கோம், நோ ஒன் அது நெகட்டிவ் டைப் இல்லையா, அப்போ நாட் போடலைன்னா மீனிங் தப்பாயிடும். ஸோ ஹேவ் not been bought. ஓகேங்களா. have not been bought. எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா. the tickets have not been bought. கீழே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. add not to the verb for nobody, none, no one. ஏன் இதெல்லாமே நெகட்டிவ் வேர்ட்ஸ் இல்லைங்களா, நெகட்டிவ் மீனிங் தர மாதிரியான வேர்ட்ஸ் இல்லைங்களா. அதனால இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நாட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ் டைப் பார்க்கலாம். ஓகே, இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைப் சென்டென்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதை எப்படி நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ்க்கு மாத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. when sentences are changed to passive, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸை நம்ம பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது they begin with a verb in yes or no questions. என்ன சொல்றாங்கன்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு verb தான் என்ன பண்ணும், சென்டென்ஸோட பிகினிங்ல இருக்கும். or with a question word followed by the verb. அதாவது வேர்புக்கு முன்னாடி என்ன இருக்கும், கொஸ்டின் டைப் வேர்டு இருக்கும். என்னென்ன கொஸ்டின் டைப், WHலாம் இருக்கு இல்லைங்களா. when, where, who, how, இது எல்லாமே கொஸ்டின் வேர்ட்ஸ் இல்லைங்களா.
இந்த கொஷின் வேர்ட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக என்னன்னா இன்ட்ராகேட்டிவ்ல நம்ம 2 டைப்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா? ஒன்று நோ எஸ் ஆர் நோ கொஷின் டைப், இன்னும் ஒன்று அனதர் ஒன் என்ன சப்ளேட்டிவ். சப்ளேட்டிவ்னா கொஷின் வேர்ட்ஸை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்கூடிய கொஷின் சென்டென்சஸ் இல்லைங்களா, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏ, அதாவது எஸ் ஆர் நோ டைப்பை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா questions beginning with auxiliary verbs. auxiliaryனா என்ன? helping verbs. ஓகேங்களா? questions அதாவது எஸ் ஆர் நோ டைப் questions, வேற ஒண்ணுமே இல்லை. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸுக்கு நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆக்டிவ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? did he write a letter இல்லைங்களா? did he write a letter. didங்கிறது என்னப்பா? இது ஒரு ஆக்சிலரி verb, ஹெல்பிங் verb இல்லைங்களா? இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போறோம்? ஆக்சுவலாக டிட் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன மாற்றணும்? என்னவா மாற்றணும்? பாஸ்ட் verb-ஆ மாற்றணும் இல்லைங்களா? அப்போ இதில் பாசிவ்க்கு வரும்போது எப்படி வரும்? வாஸ். ஏன் இங்கே டிட் இருக்கு இல்லைங்களா? டிட் இருந்துச்சுன்னா இங்கே என்னவா சேஞ்ச் ஆகும்? வாஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகும். வாஸ். இங்கே ஆப்ஜெக்ட் எது? அ லெட்டர். as usual சப்ஜெக்ட் கூட நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சப்ஜெக்ட்ல என்ன பண்ணுவோம்? நார்மல் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்டா சப்ஜெக்டா முதல்ல போடுவோம். இங்க அதே போல இந்த கொஷின் வேர்டு இருக்கிறதுனால இப்ப கொஷின் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா வேர்பு முன்னாடி இருக்கணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வேர்பை போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்க டிட் அப்படிங்கிறது என்னவாகுது? வாஸ். வாஸ் அ லெட்டர். ஏன்னா இந்த லெட்டர் அப்படிங்கிறது இங்க நம்ம போட போறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் அந்த வேர்ப் வரணும். அப்போ was a letter right. ரைட்டுங்கிறதோட V3 ஃபார்ம் என்ன? past participle என்ன? written இல்லைங்களா? so written by him. was a letter written by him. நம்ம இங்க டிட்க்கு பதிலா இங்க ஏன் was போடுறோம்? இங்க he, இங்க என்ன இருக்கு? he இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஆக்டிவ்ல he இருக்கு. ஸோ நம்ம இங்க டிட் போட்டிருக்கோம். ஆனா இங்க நம்ம என்ன போட போறோம்? லெட்டர் அப்படிங்கிற ஆப்ஜெக்டை இங்கே நம்ம வேர்புக்கு பக்கத்தில் போட போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்? வாஸ். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்கு இல்லையா இந்த சென்டென்ஸ்? ஸோ இதையும் நம்ம பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அதனால வாஸ்ங்கிற வேர்ப் கூட போடுறோம் நம்ம. வாஸ் அ லெட்டர் ரிட்டன் பை ஹிம். பாசிவ்ல நம்ம இப்படி தான் சேஞ்ச் பண்ணுறோம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. இஸ் ஹி வாட்சிங் அஸ். நல்லா பாருங்க. ஈஸ்ங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். வாட்சிங், வாட்சிங்ல என்ன இருக்கா? ஐஎன்ஜி இருக்கா? அப்போ இது என்ன டென்ஸ்? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்துச்சுன்னா பீயிங் என்ன பண்ணுவோம்? பீயிங் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? பீயிங். இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆர் வி. ஏன் இங்க ஹீ இருக்கிறதுனால நம்ம ஈஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க வி அப்படிங்கிறது ப்ளூரல் இல்லைங்களா? ஹீங்கிறது சிங்குலர், விங்கிறது ப்ளூரல் இல்லைங்களா? அதனால என்ன போடுறோம்? இது ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஆர் போட்டிருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அப்ப ஆர் வி பீயிங். ஏன் இங்கே கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கு. ஸோ ஆர் வி பீயிங் வாட்ச்டு. எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிளா வேர்பை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ வாட்ச்ட் பை ஹிம். பை ஹிம். ஏன் இங்க ஹீ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? பை ஹிம். ஓகேவா? ஏற்கனவே இந்த பை இங்கே இருக்கு இல்லையா? ஸோ பை ஹிம். இங்க ஹீ இருக்கு பாருங்க. ஹீனா யாரு? அவன். இப்போ பை ஹிம், அவனால் பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது பை ஹிம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். questions பி. questions beginning with WH words. சப்ளேட்டிவ் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அதை பார்க்கலாம் நம்ம. எக்ஸாம்பிள், who will accept this. யார் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க? who. என்ன போட்டிருக்காங்க? who. ஆக்டிவ்ல இருக்கு. இது நம்ம பாசிவ்ல சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஹூ அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த ஹூ அப்படிங்கிறது மட்டும் வந்துச்சுன்னா பாசிவ்ல பை ஹூம் என்ன போடணும்? பை ஹூம் அப்படின்னு போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா கொஸ்டின் வேர்ட் கண்டிப்பா முன்னாடி இருக்கணும் இல்லையா கொஸ்டின்ல? அதனால பை ஹூம்
will இங்க என்ன இருக்கோ will be எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் present perfect இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் be ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா பாசிவ்க்கு சேஞ்ச் பண்ணும்போது will இங்க இருக்கு இங்க so will this இங்க என்ன இருக்கு ஆப்ஜெக்ட் this இல்லைங்களா so this will this be accepted acceptedங்கிறது acceptோட past participle இல்லைங்களா ஸோ அதனால தான் நம்ம எப்படி போறோம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் who will accept this யார் அக்செப்ட் பண்ணுவா whoங்கிறது யார் will accept என்ன டென்ஸ் அது present perfect இல்லைங்களா perfect tense என்ன tense present perfect tense இல்லை accept this questionாக இருக்கு ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் who அப்படின்னு வந்துச்சுனாலே எப்போவுமே என்ன பண்ணணும் by whom என்ன போடணும் by whom அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும் பாசிவ்க்கு நம்ம போடும்போது will இருக்கு இல்லைங்களா will be வரும் ஒரு நார்மல் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸாக என்ன பண்ணுவோம் will அப்படிங்கிறது will be யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா will be யூஸ் பண்ணுவோம் ஆனால் இங்கேயும் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம் ஆனால் என்ன பண்ண போகிறோம் இந்த willக்கும் beக்கும் சென்டரில் ஆப்ஜெக்டை நம்ம போட போகிறோம் இந்த சென்டென்ஸோட ஆப்ஜெக்ட் எது இங்க this அப்போ willக்கும் beக்கும் நடுவில் நம்ம என்ன போட போகிறோம் this அப்படிங்கிறத போட போகிறோம் இது எப்படி வரும் அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்